என் அன்பான என் உயிர் சொந்தங்களே, நாம் ஏன் பிறந்தோம்? நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. அம்மா வயித்துல 10 மாசம் சுமந்து நம்மளை பெத்தெடுக்கிறாங்க. நாமளும் வெளியே வந்து ஒரு ஆளாகி வாழ்ந்துன்னு இருக்கோம். எவ்வளோ பெரிய தயாரிப்பு பாருங்க, எவ்வளோ பெரிய டிசைன். கால் இப்படி வரணும், கை இப்படி வரணும், கண் இப்படி தெரியணும், காது இப்படி கேட்கணும், வாய் இப்படி பேசணும், தாகம் எடுத்தா தண்ணி இப்படி குடிக்கணும், பசி எடுத்தா சாதம் இப்படி சாப்பிடணும், மென்னு சாப்பிடணும், உமிழ்நீரோட கலந்து சாப்பிடணும், பாத்ரூம் வந்தா இப்படி போகணும், சிறுநீர் வந்தா இப்படி கழிக்கணும். எப்படிப்பட்ட டிசைன்! இதெல்லாம் என்னைக்காவது சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? மிராக்கல்ங்க, அதிசயம், ஆச்சரியம். அம்மா வயித்துல 10 மாசம்தான் இருக்கணும். இப்படிலாம் நம்ம பிறந்து இந்த மண்ணுக்கு வந்தோம். யாருக்கு என்ன பயன்? நமக்கு என்ன பயன்? நம்மளை பெத்தவங்களுக்கு என்ன பயன்? நம்ம கூட பிறந்தவங்களுக்கு என்ன பயன்? நம்ம சொந்தங்களுக்கு என்ன பயன்? நம்ம உறவுகளுக்கு என்ன பயன்? எல்லாரும் போலையும் வாழ்ந்தோம், வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணோம், குழந்தை குட்டி பெத்துக்கணும், முதுமை வந்தது, மரணம் வந்தது, போய் சேர்ந்துட்டோமே. யாருக்கு என்ன பயன்? இதுதான் வாழ்க்கையா? அப்ப சாவறதுக்கு தான் பிறந்தமா? மரணிச்சு போறதுக்கு தான் பிறந்தமா? கேள்வி வரணும்ல, சிந்திக்கணும்ல, யோசிக்கணும்ல. ஆறாம் அறிவு சொல்றோம், பகுத்தறிவு சொல்றோம். எப்படிலாம் பிறந்தோம், எப்படிலாம் வாழ்ந்தோம், எப்படிலாம் இருந்தோம், எப்படிலாம் கொண்டாடணும், எப்படிலாம் மகிழ்ச்சியா இருந்தோம், சந்தோஷமா இருந்தோம், ஆடணும், ஓடணும், குதிச்சோம். ஒரு நாள் மண்ணுக்குள்ள போறதுக்கா? சிந்திச்சு பார்க்கணும்ல, யோசிச்சு பார்க்கணும்ல.